அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நாங்கள் இன்னைக்கு கடைசியாக நடந்த இந்த மாடல் 10 MCQ எக்ஸாம் டிஸ்கஷனை பார்ப்போம். அதுல முதலாவது கேள்வி, அந்த கேள்வியை நீங்க வெட்டி விடுவாங்க. முதலாவது கேள்வி பிழை, சரியா? முதலாவது கேள்வியிலேக்கு அந்த வேல்யூஸ்ல சின்ன பிழைன்னு வந்து அதனால தான் நான் ஓல் கொடுத்தேன். முதலாவது கேள்வி பிழை, அதை வெட்டி விடுவேன். நாங்க ரெண்டாவதுல இருந்து குயிக்கா பார்த்து கொடுப்போம். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட செயல்முறை ஒன்றின் போது தொகுதி ஒன்றிற்கு 200 ஜூல் வெப்பம் வழங்கப்படுகையில் தொகுதியினால் 50 ஜூல் வேலை செய்யப்படுகிறது. இத்தொகுதியின் அகச்சக்தி என்று கேள்வி ஒன்றிக்கிறேன். இத்தொகுதியின் அகச்சக்தி அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்றிக்கிறேன். ரைட், கவனமா பாருங்க. ரைட், கவனமா பாருங்க. இது வந்து எங்களுக்கு தெரியும் தெர்மோடைனமிக்ஸ் கீழே வரதனி. அதுல எங்களுக்கு தெரியும் வெப்ப இயக்கவியலின் முதலாவது விதி என்னது? டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. வெப்ப இயக்கவியல் என்றா வெப்பத்தை வேலையா மாத்துற, வேலைய வெப்பமா மாத்துறது தான் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியல் சொல்றோம். அதுல எங்களுக்கு தெரியும் ஒரு வாயு தொகுதியினால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் அதன் அகச்சக்தி அதிகரிப்புக்கும் செய்யப்படும் வேலைக்கும் சமம். அகச்சக்தி அதிகரிப்புக்கும் செய்யப்படும் வேலையில கூட்டுத்தொகைக்கு சமம். இதுதான் எங்கட வெப்ப இயக்கவியலின் முதலாவது விதி. இது ஒரு சாதாரண சக்தி காப்பு தத்துவம். இதுல செல்லுற ஒரு குறிப்பிட்ட செயல்முறை ஒன்றின் போது அந்த செயல்முறையில தொகுதி ஒன்றிற்கு 200 ஜூல் வெப்பம் நீங்க கொடுக்குற. 200 ஜூல் வெப்பம் நீங்க கொடுத்தா அவரு 200 ஜூல் வெப்பத்தை உறிஞ்சும். யாரையும் வாயு உறிஞ்சும், அந்த வாயு தொகுதி உறிஞ்சும் 200 ஜூல் வெப்பத்தை உறிஞ்சும். ஆகவே அவர் உறிஞ்சிரண்டு சொல்லிச்சுன்னா ஆக வெப்பத்தாக்கும். அப்ப இது பிளஸ் 200. ஏன்னா இங்க பிளஸ் மைனஸ் தான் சரியா போடணும். இது பிளஸ் 200. அகச்சக்தி எங்களுக்கு தெரியா, ஆகவே அவருக்கு அடையாளம் போடுவாங்க. டெல்டா டபிள்யூக்கு போ. டெல்டா டபிள்யூல தொகுதியினால் 50 ஜூல் வேலை செய்யப்படுகிறது. தொகுதியினால் 50 ஜூல் வேலை செய்யப்படுகிறது. சொல்லுங்க, எனக்கு வாயுவினால் வேலை செய்யப்பட்டா பிளஸ், வாயு மீது வேலை செய்யப்பட்டா மைனஸ். நாங்க ரிவிஷன்லயும் பார்ப்போம். இது தொகுதியினால், அந்த வாயு தொகுதியினால் வேலை செய்யறது, அப்ப அது பிளஸ். வாயு தொகுதியினால் வேலை செய்யப்படுகிறது, அது பிளஸ். ஆக இது வந்து பிளஸ் 50. இனி இவரை இந்த சைடுக்கு கொண்டு வந்தால் கழிப்படுமா? 200ல 50 கழிப்பட்டால் டெல்டா யூ எவ்வளவு பாரு, பிளஸ்ல வர 150. அப்ப இதுல மீனிங் என்னது? 150 ஜூல். என்ன எல்லாரும் ஜூல்னா அப்ப இவரும் ஜூல். இதுல மீனிங் என்னது? டெல்டா யூ பிளஸ்ல வந்து அகச்சக்தி அதிகரிச்சுக்கிறது. இன்னொரு மொழியில சொன்னா வெப்பநிலை கூடிக்கிற. வெப்பநிலை கூடினா டெல்டா டி பிளஸ். டெல்டா டி பிளஸ் டெல்டா யூ பிளஸ். இந்த டெல்டா யூக்கு உங்களுக்கு சமன்பாடு தெரியுமா? டெல்டா யூக்கு சமன்பாடு தெரியுமா? டெல்டா டி பிளஸ் டெல்டா யூ பிளஸ். ரைட், ஆகவே 150 ஜூல் ஆல் கூடும் தான் சரி. ஏன்னா பிளஸ் பிளஸ் கூடும், மைனஸ் குறையும். ஆகவே எத்தனாவது விடு? ரெண்டாவது விடு. முதலாவதுல 150 ஜூலால் குறையும் பிழை. 250 மாறாது இருக்கும், அதெல்லாம் பிழை. ரெண்டாவது 150 கூடும், ஏன்னா பிளஸ் கூடும். ரைட், அதுதான் ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இது சும்மா சாதாரண பிராக்டிஸ்கா, ஐடியா கொண்டு வரதுக்கு பிராக்டிஸ்கான கேள்வியா. மூணாவது, ஒரு குறித்த வாயுவின் மூலர் வெப்பம் கொள்ளளவுகளின் விகிதம் காமா. அது உங்களுக்கு இப்படி சொல்ல மேலுமா? மூலர் தன் வெப்ப கொள்ளளவுகளின் விகிதம் செல்ல மேலும், மூலர் வெப்ப கொள்ளளவுகளின் விகிதம் செல்ல மேலும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காமாவா? காமா மூலர் தன் வெப்ப கொள்ளளவுகளின் விகிதம் செல்ல மேலும். ஏன்னு சொல்லிச்சேன்னா இது நாங்க வாயுக்கு தான் செல்ல போறேன். காமா 1.5. கேள்வி வந்து அடுத்தது அகில வாயு மாறிலி கேபிட்டல் ஆரம். அவ்வாயுவின் மாறா அமுக்கத்திலான மூலர் வெப்ப கொள்ளளவு, அதாவது மாறா அமுக்கத்தினாலான மூலர் தன்வெப்ப கொள்ளளவு கேட்க. மூலர் தன்வெப்ப கொள்ளளவு தான் நாங்க படிச்சதா. ரைட், என்ன சொல்லுங்க? காமா மூலர் தன்வெப்ப கொள்ளளவுகளின் விகிதம். காமாக்கு சமன்பாடு என்னது? காமா சமன் சிபி கீழ் சிவி.
சிபி சொல்லிச்சேன்னா மாறா அமுக்கத்தில் தன்வெப்ப கொள்ளல், சிவிண்டா மாறா கனவளவில் தன்வெப்ப கொள்ளல். எனக்கு இதுல இன்னொரு விஷயம் தெரியும், சிபியிலிருந்து சிவிய கழிச்சால் கேபிட்டல் ஆர். அதுலயும் எங்களுக்கு தெரியும் எல்லா வாயுக்கும் சிவியை விட சிபி பெருசும் தான். கண்டிப்பா காமாட வேல்யூ தெரியும் எங்களுக்கு. மாறா அமுக்கத்தில் சிபிய கண்டுபிடிச்சோனும் கேபிட்டல் ஆர் சார்புல, அதுதான் 5 விடை. அப்ப எங்களுக்கு இங்க பாவிச்சேன் இப்படி ஒரு ஐடியாவில் நீங்க பாருங்க, சிபி கீழ் சிவி வந்து 1.5. ஆகவே சிவி எவ்வளவு, சிவி எவ்வளவு, இவர் அங்க பெருக்கிட்டு அவர் இங்க எடுப்போம். சிபி கீழ் 1.5, சிவிக்கு பதிலா இதை பிரதியிடு. ஆக இங்க பாருங்க, சிபி சய இப்ப சிபி கீழ் 1.5 இன்டு ஆர். எனக்கு சொல்லுங்க, நாங்க ஒரே அடிக்கே 1.5 3/2 போடுவோம். 3/2 போடுவோம். 3 2ஆல பிரிச்சால் 1.5. இந்த 2 மேலுக்கு எடுக்கணும். அதை நான் ஒரே அடிக்கே செய்வோம். இல்ல பரவாயில்ல. சிபி சய 2சிபி கீழ் 3. இங்க போமசி எவ்வளவு 3. அப்ப இங்க 3சிபி 2சிபி சிபி பை ஆர். ஆகவே சிபி எனது 3R, சிபி எனது 3R. நீங்க அதுல ஆன்சர்ல பார்க்க சொல்ல சிபி 3R இருக்கிறது 3வது விட, சிபி 3R இருக்கிறது 3வது விட. ரைட். நாலாவது கேள்வி பாருங்க. வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி பெயர்வு இயக்கப்பாட்டு சக்தி. வாயு மூலக்கூறு ஒன்றிட சராசரி இயக்கப்பாட்டு சக்தி E. ஒரு வாயு மூலக்கூறிட E சமன் நாங்க படிச்சதா 3/2 K into T. இங்கு K என்பது முதலாவது எனக்கு சொல்லுங்க, இது வாயு மூலக்கூறு ஒன்றிட, இந்த வாயு மூலக்கூறு ஒன்றிட சராசரி இயக்கப்பாட்டு சக்தி தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் எங்களுக்கு தெரியுமா? என்ன 3/2 ஒரு மாறிலி, K ஒரு மாறிலி. இந்த K வந்து சிம்பிள் எழுதிக்கிறேன். இந்த K யாருன்னா போல்ட்ஸ்மான் மாறிலி. போல்ட்ஸ்மான் மாறிலி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தந்தேன். போல்ட்ஸ்மான் மாறிலி சொல்லுங்க. இந்த போல்ட்ஸ்மான் மாறிலி தானே, இந்த போல்ட்ஸ்மான் மாறிலி அகிலவாயு மாறிலியின் கீழ் அவகாத்ரோ மாறிலி. போல்ட்ஸ்மான் மாறிலி அகிலவாயு மாறிலியின் கீழ் அவகாத்ரோ மாறிலி. நீங்க பாருங்க அழக, கேயின் அழக பாருங்க. R என்னது ஜூல் மூல் -1 K -1. L என்னது மூல் -1 வெட்டினா JK -1 இடுவா. JK -1 தான் அலகு என்று அவங்களால பரிமாணம் எழுதலாம். என்ன சொல்லுங்க, இதே அலகு பரிமாணம் உடைய ஒரு ஆள் சொல்லுங்க வெப்ப கொள்ளளவு, அதுவும் JK -1 தான். எப்படியோ இங்க பாருங்க, இதுவும் ஒரு மாறிலி, இதுவும் ஒரு மாறிலி, மாறாத பெறுமதிகள் 8.314 6.022 தர 10. ரெண்டுமே மாறிலி, இதுவும் மாறிலி. கேன்றது ஒரு மாறிலி. நீங்க பாருங்க, முதலாவது வெவ்வேறு வாயுக்களுக்கு வேறுபடும். எனக்கு சொல்லுங்க, இந்த மாறிலி பேர்ல இருக்கிற மாறிலி வெவ்வேறு வாயுக்களுக்கு மாறும். ஆக்சிஜனுக்கு கொண்டு நைட்ரஜனுக்கு கொண்டு இல்ல, வெவ்வேறு வாயுக்களுக்கு ஒருமையாக இருக்கும். ஒருமைன்னா மாறிலியா இருக்கும், ஒருமைன்னா மாறாது. அதுதான் ஆன்சர். எல்லா வாயுக்குமே மாறாது, வெவ்வேறு வாயுக்களுக்கு மாறுமோ மாறாது, ஒருமையாக இருக்கும். ஆக்சிஜனுக்கும் அதே தான், ஆக்சிஜனுக்கும் அதே ஆர் அதே எல் தான், நைட்ரஜனுக்கும் அதே ஆர் அதே எல் அதே கே தான் நீக்கணும். மாறப்போறோம் வாயு மாறின ஆறலையும் மாறப்போறோம் இல்லை. மூணாவது வாயுவின் மூலக்கூற்று திணிவில் தங்கி இருக்கும், கே தங்கிக்கிறோம் இல்ல. வெப்பநிலை கூட குறையும் தங்கிக்கிறோம் இல்ல. அழகற்றது பில, அழகிக்கிற JK -1 நாங்க படிச்சத உங்களுக்கு தெரியும். இது ஒரு மூலக்கூறுட சராசரி இயக்கப்பாட்டு சக்தி தான். இது ஒரு மூலக்கூறுட சராசரி இயக்கப்பாட்டு சக்திக்கு சமன்பாடு என்னது, ஒரு மூலக்கூறு. இப்படி எழுதினா உங்களுக்கு விளங்கணும் பாருங்க. E சமன் 3/2 RT. இது விளங்கினோம். ஏன்னு சொல்லுங்க, K R/L. ஒரு மூல்ண்டா நான் இதை எல்லால பெருக்கணும். இப்படித்தான் இந்த R/L K. இது ஒரு மூலக்கூறு. ஒரு மூலக்கூறுண்டா அவகாத்ரோ மாறி இன்டு L. எல்லும் எல்லும் வெட்டிப்படும். ஒரு மூலக்கூறுல அவகாத்ரோ எண்ணிக்கையான அணுக்கள் இருக்கிறன. அப்ப ஒரு மூலக்கூறுட சராசரி
சராசரி இயக்கப்பாட்டு சக்தி இதுண்டா ஒரு மூலக்கூறுகளோட சராசரி இயக்கப்பாட்டு சக்தி கேட்டா அது ஒரு மூலண்டா அதுக்குள்ள அவகாதரோ மாறிலியான எண்ணிக்கையான அணுக்கள் ஈக்குற அப்ப அதான் இதால பெருக்கும் 1 வடை 5 ரூபா 10 வடை 50 ரூபான்னு பெருக்கு அத 10ன்னு நான் பெருக்கினேன் அந்த 10 தான் அவகாதரோ மாறிலி அவகாதரோ மாறிலி ஏன்னா அவகாதரோ மாறிலி எண்ணிக்கையான அவகாதரோ மாறிலியுடைய அணுக்களோட எண்ணிக்கையை தான் நீக்கிற ஒரு மூலக்கூறு அதாலதான் அதை என்ன பெட்டி இது ஒரு மூலக்கூறுல இருக்கிற சராசரி இயக்கப்பாட்டு சக்தி 3/2 R/T பாருங்க சராசரி இயக்கப்பாட்டு சக்தி தனி வெப்பநிலைக்கு நேர்வீது அந்த பாயிண்ட் முக்கியமா அடுத்து 5வது பாருங்க இதெல்லாம் பிராக்டிஸுக்கு இருக்கிற சின்ன சின்ன கேள்வி எல்லாம் அதாவது டவுட்ஸ் வராம இருக்கக்கூடிய அதுக்குதான் இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க 5வது பாருங்க வெப்ப இயக்கவியலின் முதலாவது விதியானது டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ என எழுதப்படும் அது எங்களுக்கு தெரியுமா அவர் சொல்லிடுற சேரலிலா நிபந்தனையில் வாயு ஒன்று விரிவடையும் போது அல்ல 2 விஷயம் நீக்கிற ஒன்று சேரலிலா மற்றது வாயு ஒன்று விரிவடையும் போது இங்க பாருங்க டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ சேரல் இலாண்டு சொல்லி சொன்னா பரிமாற்றம் இல்லாத செயல்முறை சேரல் இலாண்டு சொன்ன உடனே எனக்கு தெரியும் டெல்டா கியூ பூஜ்ஜியமா தான் வரும் அது நாங்க படிச்சு தெர்மோடைனமிக்ஸ்ல நாங்க ரிவிஷன்ல பார்த்தோம் சேரல் இலாண்டா டெல்டா கியூ பூஜ்ஜியம் நினைவிக்கணும் அது அப்ப சமவெப்ப செயல்முறை சொல்லி சொன்னா யாரும் பூஜ்ஜியம் டெல்டா யூ பூஜ்ஜியம் நாங்க வெப்பநிலை மாறுகள்ல சேரல் இலால் என்னத்தை வெப்பத்தை உறிஞ்சியோம் இல்ல வெப்பத்தை இழக்குவோம் இல்லை இங்க இவங்க சேரலிலா செயல்முறை செல்லாம மிக விரைவாக நடந்தேன்னு சொன்னாலும் அது சேரலிலா தான் சமவெப்ப செயல்முறைக்கு மிக மெதுவாக நாங்க நிபந்தனைகள் படிச்ச நான் 3 அதெல்லாம் தேவையா டெல்டா சமன் பூஜ்ஜியம் சொல்லுங்க வாயு ஒன்று விரிவடைதான் வாயு விரிவடைதன்னா கனவளவு அதிகரிச்சுட அப்ப டெல்டா டபிள்யூ என்னது டெல்டா டபிள்யூ பிளஸ் ஏன்னு சொல்லுங்க பாவம் டெல்டா டபிள்யூடா வாயுவினால் செய்யப்பட்ட வேலை பி இன்டு டெல்டா வி டெல்டா விண்டா என்னது P into V2 saya V1 அப்ப எனக்கு டெல்டா V பிளஸ் வந்தா தான் டெல்டா W பிளஸ் ஆகுறேன் டெல்டா V பிளஸ் ஆகணும் வாயு விரிவடையும் அப்பதான் இறுதி கனவளவுல இந்த ஆரம்ப கனவளவு கழிச்சால் பிளஸ்ல வர அப்ப வாயு விரிவடையுதுன்னா டெல்டா W பிளஸ் விளங்கணும் வாயு நெருக்கப்படுதுன்னா டெல்டா W மைனஸ் அதோட மீனிங் வாயு மீது வேலை செய்யப்படும் இப்ப எனக்கு சொல்லுங்க டெல்டா யூ பத்தி கதை சொல்லுங்க டெல்டா கியூ பூஜ்ஜியம் அப்ப டெல்டா கியூ பூஜ்ஜியம்னா டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ சொல்லுங்க எனக்கு டெல்டா டபிள்யூ பிளஸ்ல இருந்தா டெல்டா யூ சுவரா மைனஸ்ல இருக்கணும் அப்பதான் எனக்கு இங்க 0 வர அது மட்டுமல்ல டெல்டா டபிள்யூட பெருமதி இருக்கிறேன்னா அதோட பெருமதியும் டெல்டா யூட பெருமதியும் சமனாயிக்கும் நீங்க பாருங்க நான் சும்மா சொல்றேன் இது சைஃபர் அலி இவருக்கு நான் பிளஸ் இந்த பிளஸ் எழுதுறேன் இவருக்கு பிளஸ் 100 ஜூல் சேர்ந்தா இவரு கட்டாயம் எவ்வளவு நிக்கணும் மைனஸ் 100 ஜூல் நிற்கும் சரி நாங்க ஜூல் எழுதாம இப்போமே இவரு பிளஸ் 100 இவரு கட்டாயம் மைனஸ் 100 வைக்கணும் அப்பதான் 0 இவரு பிளஸ் 50 இவரு கட்டாயமா மைனஸ் 50 ஆயிக்கணும் பாருங்க பருமன்ல சமன் பொறியில எதிராகவும் நீக்கணும் அப்பதான் இவரு 0 வர மேக்ஸ் படியல் தானே உண்மை அப்ப டெல்டா டபிள்யூ பிளஸ் ஆயிக்க செல்லே ஷுவராவே டெல்டா யூ மைனஸ் ஆயிக்கணும் இதுல மீனிங் என்னது அகச்சக்தி குறையும் வெப்பநிலை குறைஞ்சிக்கிற ஏன்னா அகச்சக்தி வெப்பநிலையில தங்கிக்கிற நேர்வீத சமன் ஆகவே இந்த எல்லா விடையில நேரடியா எங்களுக்கு சில டெல்டா யூ மறையானது மைனஸ் 4வது வெப்பநிலை குறையும் ரைட் அடுத்தது 6வது கேள்வி பாருங்க வாயு ஒன்றின் மூலர் வெப்ப கொள்ளளவுகள் உண்மையிலே மூலர் தன் வெப்ப கொள்ளளவுகள் சிபி சிவி ஆகும் ஒன்று மாறா அமுக்கத்தில் மற்றது மாறா கனவளவில் அதன் மூலர் வெப்பம் கொள்ளளவுகளின் விகிதம் காமா காமா சமன் சிபியின் கீழ் சிவி அகில வாயு மாறிலி கேபிட்டல் ஆர் பின்வரும் சமன்பாடுகளில் எது உண்மையானதல்ல இப்ப நாங்கதான் கண்டுபிடிச்சோமா எதேன் பொய்ன்றதை கண்டுபிடிச்சோம் 5 சமன்பாடு தந்திக்கிறேன் சரி இங்க பாருங்க அதை கண்டுபிடிச்ச மெத்தட பாருங்க முதலாவது சிபி காமா ஆர் கீழ காமா மைனஸ் 1 ரைட் இங்க பாருங்க கண்டுபிடிச்ச மெத்தட ஃபர்ஸ்ட் இது சரியா ஒன்று பார்ப்போம்
நாங்க இந்த பின்னத்தை ரெண்டையும் தலைகீழாய் கொள்ளுங்க. இங்க பாருங்க, காமா -1 காமா ஆர், இது 1/Cp. இங்க உடச்சு எழுதுவோமா, காமாவின் கீழ் காமா ஆர், இது ஒன்றின் கீழ் காமா ஆர், இது 1/Cp. அது உங்களுக்கு விளங்கினோம். இந்த மேக்ஸ் உடச்சு எழுதே மலை இல்லாட்டி இப்படி யோசிங்க, போமசிட எதிர், இது ரெண்டுக்கும் போமசி கண்டா இது வரும் காமா ஆர் காமா -1. இங்க பாருங்க, காமா காமா வெட்டிப்படுது, வெட்டிப்பட்ட இங்க பாருங்க 1/Cp வந்து 1/R. அது சரியா, 1/Cp வந்து 1/R. இங்க என்னத்தை நீக்கிற 1/, காமாக்கு என்னத்தை எழுதலும், Cp இன் கீழ் Cv எழுதலுமா, Cv மேல போடினா Cv into R, Cv into R. சரி, Cv into R. எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தேவைண்டா இங்கனைக்கு Cp ஓகே, எனக்கு சொல்லுங்க இங்கே அவசரப்படாம இங்கே உங்களுக்கு தேவைண்டா போமசி கொண்டு கண்டுகொள்ளுமா, எனக்கு தேவைண்டா போமசி கொண்டு கண்டுகொள்ள கண்டால் வாரது என்ன CpR, Cp - Cv. ரைட், இங்க பாருங்க, இங்கே தேவைண்டா போமசி கொண்டு காணல் Cp into R. ஆக இது Cpl, Cp Cv into 1/Cp. Cp Cv எங்களுக்கு என்ன தெரியும், R ன்னு தெரியும். அப்ப இங்க பாருங்க, R இன் கீழ் Cp into R. இங்க பாருங்க, ரெண்டையும் வெட்டினா 1/Cp 1/Cp ன்னு வரணும். ஆக இந்த சமன்பாடு சரி. இது உங்களுக்கு தேவைண்டா தனியா இவரை மட்டும் எடுத்து செஞ்சு, தனியா இவரை மட்டும் எடுத்து செஞ்சு Cpன்னு காட்டையிலும், இல்லாட்டி தனியா இவரை மட்டும் எடுத்து செஞ்சு 1/Cpன்னு காட்டாம இருக்கும். விளையின உங்களுக்கு மேத்ஸ் படி செய்யறேன்னா நாங்க தனியா எடுத்து செய்யோம். இது மாதிரி தனியா எடுத்து செய்வோம். தனியா எடுத்து செஞ்சால் இவர்ட ஆன்சர் 1/Cp வாரண்டா, இவர்ட ஆன்சர் 1/Cp வாரண்டா, காமா ஆர் இன் கீழ் காமா -1 வந்து Cpன்னு வரும். இனி ஆகவே முதலாவது சரி எப்படி, அதுதான் விலையும் சொல்லணும். ரைட், முதலாவது சமன்பாடு சரி, அது உண்மை. இப்ப ரெண்டாவதுக்கு போவோம். ரெண்டாவதுல என்ன சொல்ற, Cv சமன் கேபிட்டல் ஆர் இன் கீழ் காமா -1. இதுவும் அதே மாதிரி தானே, நான் இந்த சைடு எடுத்துக்கொண்டு Cv வாரோடு பாப்போமா. நான் இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ரைட்டிங்க பாருங்க, அதை தலைக்கீழாக்கும், காமா -1 இன் கீழ் ஆர், இது அப்படியே தலைக்கீழாக்கிறேன். ரைட், இப்ப இதை உடச்சேலும் காமாவின் கீழா -1 இன் கீழா. ரைட், எனக்கு சொல்லுங்க, காமா கிணத்தின் எழுதியலும் Cp இன் கீழ் Cv எழுதியலும் into R -1/R. போமசி கண்டால் Cv into R. அப்ப இது Cp, Cvl நீங்க போகுதா, அப்ப இது Cv. Cv ண்டா Cp - Cv R, Cv இன் கீழா, இது ரெண்டும் வெட்டிப்பட்டால் 1/Cv into R. அப்ப இது 1/Cv ண்டா இத தலைகீழாக்கி, தலைகீழாக்கினா R இன் கீழ் காமா -1 வந்து Cv ன்னு வரும், Cv ன்னு வரும். சரிதானே, அப்ப இது Cv க்கு சரி, அப்ப அது உண்மைதானே. சரி, மூணாவது பாருங்க, மூணாவது காமா சமன் Cp இன் கீழ் Cv, காமா சமன் Cp இன் கீழ் Cv. சரிதானே, உண்மைதானே, அது எங்களுக்கு தெரியும். நாலாவது R சமன் Cp Cv, அதுவும் உண்மைதானே, இது ரெண்டும் எங்களுக்கு தெரிஞ்சது. அஞ்சாவது ஷோரா, அஞ்சாவது தான் விடப்ப, சரி பிரச்சனை இல்லை. அது என்ன தெரிஞ்சு, அஞ்சாவது Cp சமன் R இன் கீழ் காமா +1. தேவைண்டா செஞ்சு பார்க்கலும், ஆனா எப்படியுமே அதுதான் ஆன்சர். அஞ்சாவது செஞ்சால் வராது, இதுவும் வராது, இதுக்கு சமனா இது வராது. ஆகவே ஆன்சர் அஞ்சாவது. தேவைண்டா செஞ்சு பார்க்கலுமா, இதே மாதிரி தலைக்கீழாக்கி பிரிச்சு போயிடும். சாதாரண மேக்ஸா செஞ்சால் வராது, செஞ்சு பார்க்கலாம், தேவை. ஆகவே அஞ்சாவது. ஏழாவது என்னத்தா, வெப்ப இயக்கவியலின் முதலாவது விதிப்படி, முதலாவது விதி என்னத்தை, டெல்டா Q சமன் டெல்டா U பிளஸ் டெல்டா W. இது என்ன சொல்ற, ஒரு வாயுவினால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் அதுல அகச்சக்தி அதிகரிப்புக்கும் வாயுவினால் செய்யப்பட்ட வேலைக்கும் சமம். இங்க பாருங்க, அதை இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம். இப்ப இவரும் பிளஸ்ல தான் நிக்கிற, இவரும் பிளஸ்ல தான் நிக்கிற, இவரும் பிளஸ். மீனிங் சொல்லுமா, இவரு பிளஸ்லண்டா வாயு உறிஞ்சிய வெப்பம், அக வெப்பம்.
இவர் பிளஸ் அகச்சக்தி அதிகரிக்கும். இவர் பிளஸ் சொல்லினால் வாயுவினால் செய்யப்பட்ட வேலை. அப்ப வரைவிலக்கணத்தை பார்த்தோம். வாயுவினால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் அதன் அகச்சக்தி அதிகரிப்பிற்கும் வாயுவினால் செய்யப்பட்ட வேலைக்கும் கூட்டுத்தொகைக்கும் சமம். இல்லாட்டி இப்படி சொல்ல மேலும் வாயுவினால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் அந்த வெப்பத்துல ஒரு பகுதி அகச்சக்தி அதிகரிச்சோம், எஞ்சி இருக்கிற பகுதி அதுல வேலையை செய்யறதுக்கும் வாயுவினால் வேலை செய்யறதுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லிடுவோம். அவங்க ஒன்றும் இல்லை, 100 ஜூல் இருந்தா இவர் 20 ஜூல்னா இவர் 80 ஜூல். இது என்ன தென் சக்தி காப்பு தத்துவம். நான் அண்டமே சொல்லி தந்தேன், இது சக்தி காப்பு தத்துவம். சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சக்தி ஒரு வடிவத்திலே இன்னொரு வடிவத்துக்கு தான் மாறும். இது சக்தி காப்பு தத்துவம். முதலாவது சக்தி காக்கப்படும். ரெண்டாவது பாருங்க, வெப்ப சக்தி காக்கப்படும். அது சக்தி தான் காக்கப்படுது, வெப்ப சக்தி காக்கப்படும். அடுத்தது பொறிமுறை சக்தி காக்கப்படும். பொறிமுறைனா இயக்க சக்தி அழுத்த சக்தி இல்ல, அதுவும் இல்லை. பொறிமுறை சக்தி காக்கப்படும். ஏற்றம் காக்கப்படும், ஏற்றம் இல்ல. வெப்பநிலை காக்கப்படும் இல்ல. முதலாவது சரி, சக்தி காக்கப்படும். ஏன்னா சக்தி தான் காக்கப்படுது. சக்தி காப்பு தத்துவம் பயன்படக்கூடிய ஒரு இடம் இது. வேற அவனோட எளிமை இசை இயக்கத்துல சக்தி காக்கப்படும் சக்தி காப்பு தத்துவம் இல்லை. எளிமை இசை இயக்கத்துல சக்தியை நாங்க சமப்படுத்து விளங்கின உங்களுக்கு. அவ அங்கினைக்கு சக்தி காப்பு தத்துவம் பாரு. வேற பிசிக்ஸ்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணு. சக்தி தான் காக்கப்படுது. புரிஞ்சப்பட்ட வெப்ப சக்தி அகச்சக்தி அதிகரிப்புக்கும் வாயு வேலை செய்யறதுக்கும் பயன்படுது. ரைட், அதுவும் சரி. அது நாங்க தியரிலையும் சொல்லி தந்தேன். சக்தி தியரி தான் எங்க ரிவிஷன்லயும் சொல்லி தந்தேன். ரைட், அடுத்தது 8வது பாருங்க. ஒரு வாயு உருளையில இந்த கேள்வி நாங்க பிராக்டிஸ் பண்ணினா எங்களுக்கு இந்த கேள்வியில டவுட் வராமிக்கதான் இந்த கேள்வியை போட்டேன். ஒரு வாயு உருளையில் 1 × 10⁴ அமுக்கத்தில் ஒரு வாயு உள்ளது. ஒரு வாயு உருளை சிலிண்டர். ஒரு வாயு உருளையில 1 × 10⁴ அமுக்கத்தில் ஒரு வாயு உள்ளது. இவ்வுருளையின் கனவளவு 5 லிட்டர். ஒவ்வொன்றும் 100 சென்டிமீட்டர் கியூப். இதுல நிறைய பேர் இருக்கிறார். ஒவ்வொன்றும் 100 சென்டிமீட்டர் கியூப் கொள்ளளவுடைய பலூன்கள் இவ்வுருளையில் உள்ள வாயுவை பயன்படுத்தி, அப்ப இங்கனக்கால ஒரு டெப் கொண்ட போடுவோம். இவரு 100 சென்டிமீட்டர் கியூப். இத மாதிரி எண்ணிக்கையானது இருக்கிறார். ஒரு 1 × 10⁵ ஓகே நிரப்பப்படுகின்றன. நிரப்பக்கூடிய பலூன்களோட உயர் எண்ணிக்கை. இந்த கேள்வி நான் உங்களுக்கு ரிவிஷன்லயும் சொல்லி தந்தேன். எஸ்ஏ டைப் இத மாதிரி ஒன்று செஞ்சு அவங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்த டெப்பை கழட்டி விட்டா இதுக்குள்ளேந்து அமுக்கம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு வாயு செல்லும். வாயு இந்த டிரெக்ஷன்ல செல்லும். இந்த டிரெக்ஷன்ல வாயு போயிட்டு இது முற்றாக நிரப்பப்பட்ட பிறகு வேறொரு உருளை ஒன்று எடுத்து 100 சென்டிமீட்டர் கியூப் இங்க கிடைக்கும். இதுதான் எங்கட நார்மலான ஐடியா. முதலாவது எனக்கு இதுல சொல்லிக்கோங்க, 1 லிட்டர் எவ்வளவு? 1000 சென்டிமீட்டர் கியூப். 1 லிட்டர் 1000 சென்டிமீட்டர் கியூப். அதை எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட், அதுவும் சரியான. ஓகே, இப்ப எனக்கு சொல்லுங்க, முதலாவது நாங்க ஃபர்ஸ்ட் இப்படி செஞ்சு கொள்வோம். முதலாவது எனக்கு சொல்லுங்க, இதால நீங்க நிரப்பி 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 வந்து இதுல இருக்கிற அவ்வளோ வாயுவும் முற்றாக நிரப்பப்படுமோன்னு கேட்டா இல்ல. அதாவது இதுக்குள்ள இருக்கிற அவ்வளோ வாயுவும் முற்றாக இல்லாம போற அளவுக்கு நீங்க நிரப்புறோம்னு கேட்டா இல்ல. அங்கதான் நீங்க ஒரு காமன் மிஸ்டேக் கொடுங்க. நீங்க என்ன செய்ய, இதுக்குள்ள இருக்கிற மூளை கண்டுபிடிச்சிட, இதுல ஒரு ஆள்ட மூளை கண்டுபிடிச்சு மொத்த மூலையும் இதை பிரிச்சு விட்டா எத்தனை பேரேண்டு வார். அது பிரி ஏண்டா இதுக்குள்ள இருந்து மொத்தமாக முழு வாயுவே உங்களுக்கு இடிக்கிறா. இதுல குறிப்பிட்ட அளவு எஞ்சும். எந்த அளவே நெஞ்சும்டா, இதுடா முக்கமும் இதுடா முக்கமும் சமனாவார மாதிரி எஞ்சும். ஆகவே இவர்டா முக்கம் 1 × 10⁵ வந்த பிறகு இதுக்கு மேல உங்களுக்கு நிரப்பலாம். அப்ப இவர்டா முக்கம் 1 × 10⁵ வந்தண்டி சொல்லிச்சேன். என் அமுக்க பாய்ச்சல் இல்லடா, 1 × 10⁵ வந்தா இதுல குறிப்பிட்ட அளவு இந்த அமுக்கத்துல வாயு எஞ்சிருக்கு. முதலாவது இதுல அமுக்கம் 1 × 10⁴ இவ்வளவுக்கு குறைஞ்சண்டு PV7 என்னார்டி என வெப்பநிலை மாறல, ஆர் மாறாது.
இவருடைய கனவளவு மாறினோம் இல்ல. ஆகவே பி நேர் வீத சமன் n. நீங்க இதுக்குள்ளேயே நிரப்பி 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 வாயு எடுக்க எடுக்க வாயுட மூல் குறையும். வாயுட மூல் குறை அமுக்கம் குறைஞ்சு கொண்டு வரும். இவருட அமுக்கம் குறைஞ்சி 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 வந்து 1/10 வந்தா இங்க அமுக்க பாய்ச்சல் இல்லைன்னா அப்ப இனி உங்களுக்கு நிரப்பேல. நிரப்பேலாட்டி இதுல குறிப்பிட்ட அளவு எஞ்சிக்கும் 1/10 பஸ்கால். அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் உள்ள மொத்த மூல்களை பார்த்து கொண்டு இதுக்குள்ள எஞ்சியுள்ள மூல்களை பார்த்து அதை கழிச்சோம். கழிச்ச பிறகுதான் இதால பிரிச்சோம். ஒரே அடிக்கே பிரிச்சப்படாது. பிரிச்சா பிள்ளை எனக்கு எஞ்சாதுன்னு நினைச்சுக்கணும். செஞ்சா பிள்ளை குறிப்பிட்ட அளவு எஞ்சும். அது முக்கியம். அப்ப நாங்க இதுல மொத்த மூல்களுக்கு ஒரு வாரம் பிவி சமன் என்ஆர்டி ஒன்று எழுதுவோம். எல்லாம் வெட்டிப்படும். பிவி சமன் என்ஆர்டி ஒன்று எழுதுவோம். இது நீக்கிற அமுக்கம் 1/10 செல்லும்போ 5 லிட்டரா 5 லிட்டர். ஓகே 5 லிட்டர் சொல்லி நாங்க எல்லாத்தையும் லிட்டர்ல வச்சுக்கொள்வோம். தேசம் நான் வெட்டி படுறதுக்கு ஏத்த மாதிரி அப்ப லிட்டர்ல வச்சுக்கொள்வோம். 5 கீழுக்கு ஆர்டிய வச்சுக்கொள்வோம். அப்ப இதுதான் என் டோட்டல். இதுதான் என் டோட்டல். ஓகே 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 ரைட். இப்ப இதுதான் மொத்தமா இதுக்குள்ள இந்த. இப்ப நாங்க பார்ப்போம் எஞ்சியது எவ்வளவு வேணும். எஞ்சியது இந்த வாயுர்ல எஞ்சியது எங்களுக்கு அது முக்கியம். அப்ப அவருக்கு ஒரு பிவி சமன் என்ன இருக்கியா எஞ்சிய டைம்ல இதுக்குள்ள இருக்கிற வாயுட அமுக்கம் 1/10. சரிங்க. எனக்கு வாயுட கனவளவு அது 5 லிட்டர் தான். விரைப்பான பாத்திரம். விரைப்பான பாத்திரம்னா கனவளவு மாறாது. ரைட். ஆர்டி இதுதான் என்ஆர் செலவு ரிமைன். இப்ப இது ரெண்டையும் கழிச்சால் இதுல இருந்து கழிச்சால் வார விட எதையும் தரும். நீங்க நிரப்பின மொத்த அளவா தரும். ஃபுல்லா 100 பேர் இந்த 20 பேர் மிஞ்சிக்கண்டா 80 பேர் யாரு நீங்க நிரப்பிங்க. இதுல இருந்து இதை கழிச்சால் இங்க பாருங்க என்டில இருந்து என்ஆர கழிப்போம். கழிச்சால் 1/16 × 5 கீழ் ஆர்டி மைனஸ் 1/15 × 5 கீழ் ஆர்டி. கழிச்சா வாரது உங்களுக்கு விளங்க. ரைட். அதான் கழிச்சோம்னு உங்களுக்கு விளங்க. ரைட். கழிப்போம். ஓமசி ஆர்டி 5 பொதுவா எடுப்போமே. 5 பொதுவா எடுத்தால் செல்லுங்க பாப்போம். எனக்கு இதை கழிச்சதுல 16ல இருந்து 15 எப்படியும் கழிச்சுது. செல்லுங்கோ கழிச்ச சிலை கவனமா இப்படி வரணும். 10/15 1/15 ரெண்டு பேரும் ஒரே அடி அடுக்கு கொண்டு வரும். அப்பதான் கழிச்சு 10ல ஒன்று போய்த்தா 9. அப்ப இங்க 5 9/15 கீழ் ஆர்டி இவ்வளோ மூலிக்கும் நீங்க நிரப்பினது. இப்ப எனக்கு சொல்லுங்க நீங்க 1ல நிரப்பினதா இந்த ஒரு உருளையில நிரப்பினது. ஒரு உருளைக்கா ஒரு சிறிய உருளை நான் விளக்கமா எழுதுறேன். ஒரு சிறிய உருளை நல்லா விளங்கினப்பறம் ஒரு வரியில் எழுதலும். விளக்கத்துக்கு எழுதுற ஒரு சிறிய உருளை. சரிங்க. எனக்கு ஒரு சிறிய உருளைக்கு பிவி சமன் என்ஆர்டில என்ன கண்டுபிடிக்கணும்? பிவி பை ஆர்டி. டி எவ்வளவு? 1/15. இதே லிட்டர்லயே சொல்லுங்க. 100 சென்டிமீட்டர் கியூப் எத்தனை லிட்டர்? இத 10ஆல பிரிச்சா இங்களையும் 10ஆல பிரிச்சோம். இத 10ஆல பிரிச்சால் தசம் 1 லிட்டர். ரெண்டு பக்கம் 10ஆல பிரிச்சா இப்ப இது தசம் 1 லிட்டர். அதுவும் ஆர்டி. இப்ப எனக்கு சொல்லுங்க நீங்க இவ்வளோ நிரப்பினது இது ஒரு ஆளுக்கு நிரப்பினது. இதை இதால பிரிச்சால் சரி, இதை இதால பிரிச்சால் சரி. நாங்க இதை எக்ஸ் சொல்லுவோம். அப்ப எக்ஸ் என்னது நீங்க நிரப்பிய மொத்த மூலிகை பாருங்க 5 9/15 கீழே ஆர்டி கீழுக்கு 15 தசம் 1 ஆர்டி. இங்க பாருங்க ஆர்டி ஆர்டி வெட்டிப்போம். சரி 15 வெட்டிப்படும். இங்க 95 45 ஒண்டி தர தசம் 1 ஒண்டி கீழ் 10 10 மேலுக்கு கொண்டு 10 450. அப்ப நீங்க முற்றாக நிரப்பினது 450. எத்தனாவது விட? ரெண்டாவது விட. இதுல நீங்க பிளவு விடுறதுக்கு சான்ஸ் இருக்கிற. எப்படி பிளவு விடுவேன் சான்ஸ் இருக்கிற? நீங்க இதுக்குள்ள இருக்கிற மொத்த மூல ஒரு ஆள்ட இதுல முற்றாக நிரப்பின ஒரு ஆள்ட மொத்த மூலிக்கிற அதால பிரிச்சு விட்டால் வாரது பிள்ளை. ஏன்னா இதுக்குள்ள எஞ்சும் எஞ்சும் ரெண்டு அமுக்கம் சமனா வந்து அமுக்க பாய்ச்சல் இல்லை. அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு தானே போகும் இந்த வாயு மூலக்கூறுகள். ஆகவே அது முக்கியம்.
இந்த மாதிரி டைப்ல உங்களுக்கு ஒரு கேள்வி செஞ்சேன். ரைட், 9ஆம் கேள்வியை பாருங்க. கண்ணாடியுள் திரவ வெப்பமானி. நாங்க வெப்பமானி ரிவிஷன்ல படிச்ச கண்ணாடியுள் திரவ வெப்பமானி ஒன்றினது ரசம் அல்லது அல்கஹால் உணர்திறனை பின்வருவனவற்றுள் எது அதிகரிக்காது? உணர்திறனுக்கு சமன்பாடு வாசிப்பின் கீழ் கனி. வெப்பமானியை பொறுத்த மட்டும் நீங்க எடுக்கிற வாசிப்பு நீல மாற்று கனியம் வெப்பநிலை. ஆகவே உங்களுக்கு தெரியும் வெப்பமானிக்கு ஒரு குமிழ் நம்ம படிச்சு குமிழ் ஒண்டி. குமிழ்ல திண்மமும் விரியும் திரவமும் விரியும். திண்மத்தை விட திரவம் கூட விரியும். அதுதான் எங்களோட தோற்ற விரிவு. அந்த தோற்ற விரிவுக்கு எழுதுவோம் டெல்டா வி சமம் பி காமா டெல்டா டி. சரி, எனக்கு சொல்லுங்க டெல்டா விக்கு உங்களுக்கு எழுதிடும். அதுதான் அந்த தோற்ற விரிவு. cross section area into delta L into V gamma delta T. டெல்டா எல்லின் கீழ் வெப்பநிலை அதுதான் நம்மோட சென்சிட்டிவிட்டி உணர்திறன். என்ன சொல்லுங்க V gamma by இதுதான் நம்மோட உணர்திறன். யார்கிட்ட உணர்திறன் வெப்பமானி. உணர்திறனை அதிகரிச்சோணும்டா குமிழ்ட கனவளவு அதிகரிச்சோம். அப்ப திரவத்திட கனவளவு கூடும் வீக்கு. அல்லது காமா கூடினோரால பயன்படுத்தணும். கனவளவு விரிகை திறன் கூடினோரால பயன்படுத்தணும். அது காமா ரியலும் சரி காமா ஏயும் சரி. காமா ரியல் கூடினா காமா ஏ கூடும். ரைட், அடுத்தது ப்ரொசெக்ஷன் ஏரியாவை குறைச்சோணும். யாருடைய நுண்துளை குழாயோட ப்ரொசெக்ஷன் ஏரியாவை குறைச்சோம். போலா பாப்பா விரிவு கூடிய திரவத்தை பயன்படுத்த சரியாது. இவங்க அதிகரிக்காத கேட்க நுண்துளை குழாயின் விட்டத்தை குறைத்தல் சரிதானே. விட்டத்தை குறைத்த ப்ரொசெக்ஷன் ஏரியா குறை. ஏண்டா ப்ரொசெக்ஷன் ஏரியா சமன் πd squared by 4. இனி விட்டத்தை குறைச்சால் ப்ரொசெக்ஷன் ஏரியா குறைய உங்களோட உணர்திறன் கூடும். குமிழின் கனவளவை அதிகரித்த குமிழ்ல கனவளவு கூட்டினால் உணர்திறன் கூடும். நுண்துளை குழாயின் குறுக்குவெட்டு பரப்பை குறைத்தல் சரிதான். ப்ரொசெக்ஷன் ஏரியாவை குறைச்சால் மேலுக்கீற்ற அழிவர் கூடும். நுண்துளை குழாயின் நீளத்தை அதிகரிச்சா மாறாது. ஏன்னு சொல்லுங்க தங்கி இல்ல ப்ரொசெக்ஷன் ஏரியா. நுண்துளை குழாயிட நீளத்தை அதிகரித்தால் உணர்திறன் மாறாது. அதுல தங்கி இல்ல தங்கிக்கிற 3 காரணி. தங்கி இல்லாத ஒரு காரணியை மாத்தினா இவர் மாறாதுதான். அது முக்கியம். அது விளங்கணும். தங்கி இல்லாத ஒரு காரணியால அவரை மாத்திவே இல்லை மாறாது. நீங்க எவ்வளவு மாத்தினாலும் மாறாது. லாஸ்ட் கேள்வியை பாருங்க. 10வது பாருங்க. இதெல்லாம் நல்ல பிராக்டிஸ் கேள்வியா. இதுதான் அந்த பிராக்டிஸ் சொல்லுதான். பாருங்க 2 குடுவை இது ஒரு பெரிய குடுவை, இது ஒரு சின்ன குடுவை. குடுவை எக்ஸினது 2 பேர் xy வேற x வரும். குடுவை எக்ஸினது கனவளவானது குடுவை y-னது கனவளவின் 4 மடங்கா. உங்களுக்கு கண்ணால பார்த்தாலும் விளங்குற y-யை விட x பெருசு 4 மடங்கா. சொல்லுங்க 4 மடங்குன்னு சொல்லி சொன்னால் இவர் வீண்டா இவர் 4 v. y-ன் தனி வெப்பநிலையானது x-ன் தனி வெப்பநிலையின் 2 மடங்கா. இவர் 2t வெப்பநிலை தனி வெப்பநிலைனா இவர் t. இவருக்கு 2 மடங்கு. ஒரு இலட்சிய வாயுவினால் தொகுதி நிரப்பப்படுகிறது. ஃபுல்லா இலட்சிய வாயு. இலட்சிய வாயுண்டா யாரு? PV சமன் என்ஆர்டிக்கு முற்றிலும் கட்டுப்படும். வாயு விதிகளுக்கு முற்றிலும் கட்டுப்படும். எக்ஸில் உள்ள வாயுவின் திணிவு தந்திக்கிற சிமோல் எம்ண்டா ஒய்யில் உள்ள வாயுவின் திணிவு என்னத்தே அது தெரியும். செலாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற இப்படி தொடர்ந்தீண்டா திணிவு இது எம்ண்டா இதுவும் எம்ண்டா அது பிள்ளை தொடர்ந்தீண்டா அதுல மீனிங் 2 பக்கமும் எதையும் சமன் அமுக்கம் சமன். இப்ப இவங்கெல்லாம் ஒரே அறை ஒரே ரூமுக்குள்ள ஒரே பிரஷர் தான். தொடர்ந்தீண்டா இப்படி உங்களுக்கு டெப்பொண்டால கவர் பண்ணியிருந்தேன்னு சொல்லிச்சுன்னா அமுக்கம் வேறுபட சான்ஸ் இல்லை. சமனாவும் வரலாம் வேறுபட சான்ஸ் இல்லை. தொடர்ந்து விட்டா கட்டாயமா ஒரே அமுக்கம். அதுதான் முக்கியம். ஆகவே என்ன செய்யணும்? இந்த குடுவைக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை இதுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை சமப்படுத்தினால் சரி. அவ்வளவு. அதுதான் ஐடியா. இதோட கெமிஸ்ட்ரியில நீ
அமுக்கத்தை சமப்படுத்த கேசஸ்ல அமுக்கத்தை சமப்படுத்த கேசஸ்ல இதே மையம் ரைட் அமுக்கத்தை சமப்படுத்துவோம் அமுக்கத்துக்கு சமன்பாடு என்ன nRT கீழ் v இது வந்து இலட்சிய வாயுன்னு சொல்லி என்ன ஆகவே PV சமன் nRT க்கு முற்றிலும் கட்டுப்பாடு ரெண்டு பக்கமும் மீக்கிற அமுக்கத்தை சமப்படுத்தும் அவ்வளவுதான் சிம்பிள் கேள்வி ரைட் எனக்கு சொல்லுங்க இதுக்குள்ள அமுக்கத்தை சொல்லுங்க அதுக்குள்ள எனக்கு சொல்லுங்க மூலுக்கு நான் திணிவின் கீழ் மூலர் திணிவு எழுதுவோம் ஃபுல்லாவே ஒரே வாயு தானே ஆகவே ஒரே மூலர் திணிவா இதுக்குள்ள இந்த திணிவு எக்ஸுக்குள்ள இந்த திணிவா அப்ப நாங்க இப்படி சொல்லுவோம் px சமன் py ன்னு சொல்லுவோம் தொடர்ந்து தானே இது ரைட் இது மூலுக்கு எழுதுங்க into r into தனி வெப்பநிலை T கீழ கனவளவு 4v இப்ப இவருக்குள்ள இருக்கிற திணிவா m dash into r into தனி வெப்பநிலை 2T கீழ கேபிட்டல் M அதே மூலர் திணிவு தான் ஏண்டா ஒரே வாயு மாறினா தானே மூலர் திணிவு மாறும் கனவளவு v சமனாயிக்கிறாக்களை வெட்டும் என்ன வெட்டிலுமோ கேபிட்டல் M கேபிட்டல் R கேபிட்டல் T v வெட்டும் எனக்கு சரி இங்க 2 ஒண்டிக்கிறது கீழுக்கு வரும் இங்க m1 m/8 m dash வரும் m/8 m dash வரும் முதலாவது விட ரைட் இந்த மாதிரியான கேள்வி செய்யச்சே நாங்க இந்த இணைப்பு குழாய்தானே அவர்கிட்ட கனவளவை புறக்கணிச்சு ஏன்னா இல்லாட்டி அதுக்குள்ள இருக்கிற வாயுவை நீங்க கணக்கெடுக்கவோ இதுட கனவளவை புறக்கணிச்சுட இதோட ஒப்பிடுச்சு அதாலதான் இந்த துண்டு பக்கத்தையே நான் எடுத்தேன் அதாலதான் இவர்கிட்ட கனவளவு 4v இவர்கிட்ட கனவளவு v விளங்கின உங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐடியாஸ் தேவை பெரிய கேள்வி ஒன்று டெவலப் பண்ண அதைத்தான் நாங்க இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக செய்யறோம் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பிழை அதுல வேல்யூஸ் கொஞ்சம் பிழை செஞ்சு பார்க்க அதால அந்த கேள்வியை வெட்டி விடுங்க 9 கேள்வி தான் நீக்குது ஆகவே நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு எக்ஸாம்ல டிஸ்கஷன்ல சந்திச்சோம் இப்ப நாங்க இதை இங்கனையோட முடிச்சுக்கொள்ளும் அஸ்ஸலாமு அலைக்கும்